கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா எல்லாரும்? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே தான் நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று தெரியும். இந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு ஆவியை அளித்து, the Lord gave you his spirit, தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு இன்றைக்கு நாம் ஒரு நல்ல வார்த்தை அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், உள்ளுக்கே உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏராளமான வெளிப்படையான அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். நமக்கு வெளியே அவர் ஏராளமான அற்புதங்களை செய்கிறார். விபத்துகளிலே நம்மை பாதுகாக்கிறார், ஆபத்துகளிலே நம்மை பாதுகாக்கிறார், சரீரத்திலே கொடும் வியாதிகள் நம்ம தாக்காதபடி நம்மை காப்பாற்றுகிறார். அப்படியே வந்தாலும் அதை நீக்குகிறார். அற்புதமான சுகம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவைகளை தந்து நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். நிறைய அற்புதங்களை நம் கண்ணால் காண்கிறோம், அனுதினமும் காண்கிறோம். உங்களை சூழ இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள். You have to be surrounded with the miracles of Jesus Christ. உங்க குடும்பத்தை சுற்றி அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் இந்த ஊழியத்தை சுற்றி பார்க்கிறோம், எல்லா அற்புதங்களாக கர்த்தர் செய்கிறார். அவருடைய அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். இன்று காலை வேளையிலே உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்னவெல்லாம் நமக்குள் நடப்பிக்கிறார் என்கிறதை குறித்து கலாத்தியர் நிருபத்திலிருந்தே 10 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே அடிக்கோடிட்டு கொண்டு உங்கள் வேத புத்தகத்தை உபயோகிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதிலே நீங்கள் அடிக்கோடிடுவது தவறு அல்ல. ஆகையால் நீங்கள் அடிக்கோடிட்டு அந்த வசனங்களை சரியாய் 1, 2, 3 என்று சின்ன எழுத்துக்களிலே எழுதி அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உள்ளே, ஒரு மனுஷனுக்கு உள்ளே, இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவனுக்கு உள்ளே ஆண்டவர் இயேசு செய்யும் 10 அற்புதங்கள். முதல் அற்புதம் கலாத்தியர் 6:15 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு உள்ளே கர்த்தர் செய்கிற முதல் அற்புதம் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். நம்மை திருத்துகிறவர் அல்ல ஆண்டவராகிய இயேசு, நம்மை அப்படியே மாற்றுகிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஏதோ ஒரு சீர்திருத்தவாதியாக இயேசு வந்தார் என்று எண்ண வேண்டாம். சீர்திருத்தவாதி அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் புதிதாய் ஒரு மனிதனை சிருஷ்டிக்க வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானம், பூமி, சூரிய, சந்திரன் எல்லாம் சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே நமக்குள் புது சிருஷ்டி என்னும் அற்புதத்தை அவர் செய்கிறார். நாம் பழையவைகளை விட்டுவிட்டு புது மனிதனாக நாம் மாறுகிறோம். நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய பாதை, நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய சகல ஆக்டிவிட்டீஸ், எல்லா செய்கைகளும் புதிதாக கர்த்தர் மாற்றுகிறார். புது சிருஷ்டியே காரியம். நாம் எங்கு இருக்கிறோம் என்பது பெரிதல்ல, எப்படிப்பட்டவர்கள் என்பது பெரிதல்ல, புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். எந்த ஆலயத்தில் ஒழுங்காய் போகிறோம் என்பது முக்கியம் அல்ல, புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோமா அதுதான் முக்கியம். வீட்டில் எத்தனை பைபிள்களை நீங்கள் வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, புது சிருஷ்டியாய் மாறினீர்களா அதுதான் முக்கியம். அருமையானவர்களே, நன்றாய் பாடல்களை பாட தாளந்துள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது சந்தோஷம். ஆனால் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். இந்த சபையில் வரக்கூடிய எல்லாரும் புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு புது சிருஷ்டியாய் மனிதனை மாற்றுகிறார். ஒரு திருடனை பரிசுத்தவனாக மாற்றுகிறார், அப்படியே மாற்றுகிறார். ஒரு சவுலை பவுலாக அப்படியே மாற்றுகிறார். ஆபிரகாமை ஆபிரகாமாக மாற்றுகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக
அப்படித்தான் நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி. சிலர் நினைக்கிறார்கள், இந்த பாவத்தை நான் எப்படி விடுவேன், அதை விட முடியாதனால தானே நான் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறேன், கம்யூனியன்ல நான் பங்கு பெற முடியவில்லையே. இப்படி எத்தனை வருடம் நீங்கள் இப்படி இருக்க போகிறீர்கள்? ஒரு தடவை சரியா இயேசு ஒப்பு கொடுத்தால் அவரே உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி பழைய பாவங்களை வெறுக்க வைப்பார். பாவங்கள் மேல் எவ்வளவு வெறுப்பு உங்களுக்குள் வருதோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு பரிசுத்தவான். பாவங்களை குறித்து கண்டனம் பண்ணக்கூடிய ஆட்களாய் நீங்கள் மாற வேண்டும். பாவங்களை செய்கிற சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஆதாயம் பண்ண வேண்டும். விட்டு வைக்க கூடாது, திருடனோடு ஒத்து போக கூடாது, பாவத்தோடு ஒத்து போக கூடாது. பாவத்தின் மேல வெறுப்புள்ள ஒரு புது சிருஷ்டி இயேசு நமக்குள்ளே, அதைத்தான் அவர் அற்புதமாய் செய்கிறார். முன்பு பாவத்தை நாம் வெறுக்க மாட்டோம், அது நமக்கு இன்பமாய் தெரியும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது என்ற ஒரு தவறான எண்ணத்துக்குள் மூழ்கி இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றின உடனே எதையெல்லாம் விரும்பி செய்தோமோ அந்த பாவங்களை அடியோடு வெறுத்து நாம் பரிசுத்தமான தேவனுக்கு நேராக நம்முடைய மனதை வாழ்க்கையை திருப்ப முடியும். புது சிருஷ்டி, அதுதான் காரியம். ஹல்லேலூயா. தேவ சபையிலே என்ன உடை உடுத்துகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோமா அதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு தகப்பன் பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவுக்குள் எனக்கு மூத்த சகோதரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள் என்னை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவுக்குள் எனக்கு சட்ட புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம், கிறிஸ்துவுக்குள் நான் ஐக்கியப்படுவது பரிசுத்த சபை. ஒரு புது சிருஷ்டியே காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொந்த புது சிருஷ்டியை உங்களுக்கு தருகிறார், உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். வேறே பாண்டமாக into another vessel he creates. அவர் உண்டாக்குகிறார். அவர் ஒரு பரிசுத்தவானாக நம்மை உண்டாக்குகிறார். nobody is born ready made. பரிசுத்தவானாக யாரும் பிறக்கிறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மறு பிறப்ப கொடுத்து புது சிருஷ்டியா மறுரூபப்படுத்தி நம்ம புது மனுஷனா வாழ வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி புது சிருஷ்டி பெற்றவர்கள் தான் ஞான ஸ்நானத்துக்கு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் உள்ளான அற்புதம் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இரண்டாவது காரியம் அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். புது சிருஷ்டி, இரண்டாவது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அந்த இரண்டாவது முக்கியமானது என்னவென்றால் விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். தேவைக்கு கிரியை செய்யும் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குமானால் இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். அது தேவைக்கு விசுவாசிக்கிறோம், அது தேவை. ஆனால் இது அன்பினால் கிரியை செய்யும் ஒரு விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் உண்டோ என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவார்கள், நான் நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை நீக்குவார் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது எல்லாருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த வியாதி நீங்கும் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். ஏனென்றால் அந்த வியாதி நீங்கணும். அவங்களுக்கு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இரண்டாவது காரியம் அன்பினால் கிரியை செய்யும் ஒரு விசுவாசம். இது சுயநலமாய் இருக்காது. இது இந்த விசுவாசத்திற்காக தேசத்தை நாம் விட முடியும், தகப்பன் வீட்டை விட முடியும், இனத்தை விட முடியும், படகை விட முடியும், வலைகளை விட முடியும், எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தையும் விட முடியும், எந்த ஒரு விக்கிரகத்தையும் தூக்கி எறிந்து விடுவோம். ஏனென்றால் இயேசுவின் மேல் நமக்கு ஒரு அன்பு கலந்த விசுவாசம். ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்க கொடுக்கிற எதுவுமே சரியாப்பா இருக்கும். அப்படி அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். I love my God and I know he will bless me. அதுதான், he will bless me because I love him. நான் அவரை நேசிக்கிறேன், அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன், அதனால கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார். அப்படி அவர் எனக்கு செய்யாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு நிற்பேன். அதுதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை இந்த தீச்சூளையிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் ராஜாவே நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்வது இயேசுவின் மேல் அன்பினால் வரக்கூடிய விசுவாசம்.
இயேசு கிறிஸ்துவின் பின்னே சிலுவை சுமந்து தன்னை வெறுத்து ஒருவன் போக வேண்டுமானால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மிஷனரியாய் போய் கடினமாய் பிரயாசப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய அளவுக்குள்ள கஷ்டமான இடங்களிலும் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் ஆட்கள் தங்கள் தேவைகளுக்காக யாரிடத்திலும் கையேந்தி கேட்காதபடிக்கு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே எனக்கு என் தேவன் தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசத்தோடு தூர இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறார்களே. ஊழியத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகளை தாங்கிக் கொண்டு அதை குறித்து முறுமுறுப்பு இல்லாமல், அதை வெளியே யாரிடத்திலும் சொல்லி ஆறுதலை தேடாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன், என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை தூக்கி விடுவார், இந்த தேவைகளில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும், அவரே எனக்கு லாபம், இந்த இயேசுவை அபாயப்படுத்திக் கொள்ள மற்ற எல்லா லாபங்களும் எனக்கு நஷ்டமாய் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இயேசுதான் வேண்டும் என்று சொல்லுகிறது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பும் விசுவாசமும் இணைந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. ஒரு வாரம் தாண்டி, ஒரு மாதம் லேட் ஆகி, 3 வருஷம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் முழங்கால் போட்டு ஆனந்த கண்ணீரோடு என் தேவனே நீர் எனக்கு போதும், 3 வருஷம் தேவன் பதிலே கொடுக்காட்டாலும் நீர் எனக்கு போதும் என்று சொல்வது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் தான் நடக்கும் 2வது அற்புதம். அது உங்களுக்கு தர்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அதை தந்திருக்கிறார். அதை தர்ற இயேசு கிறிஸ்துவே நமக்கு உள்ளே அதை உருவாக்குகிறது தான் அற்புதம். அதனாலதான் நீங்க எவ்வளவு தூரம் என்று பார்க்காமல் சபைக்கு வருவீர்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சபைக்கு வருவீர்கள். அப்படி இயேசுவை பின்பற்றவங்க தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. அதனால அவருக்கு தேவையாய் அவர் அழைத்து அவர் தெரிந்தெடுக்கும் ஆட்களுக்குள்ள இந்த அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசத்தை வச்சிருவார். கரங்களை அசைத்து அல்லேலூயா என்று சத்தமிட்டு சொல்லலாம். 3வதாக கலாத்தியர் 1வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிற 3வது காரியம், உள் அற்புதம் என்னவென்றால், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. உள்ளான வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவோட படத்தை வீட்டில் வைக்கிறதெல்லாம் அதனால இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. ஒரு பக்கம் பார்க்க போனா படங்கள் எதையுமே வீட்டில் வைக்க கூடாது. அவருக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் செய்யலாகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெளிப்படையா இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எந்த ஊர்ல பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, 30 வயசு வரைக்கும் தாய் தோப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தார், அதுக்கப்புறம் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாரு, புறாரூபம் கொண்டு பரிசுத்தாவி எப்படி வந்தது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாய் இவர் நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்ன சத்தம் உண்டானது. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு அவர் போய் உபவாசம் இருந்து வனாந்தரத்தில், அதுக்கப்புறம் கலிலேயாவில் ஊழியம் செய்ய போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணி, அந்த பிரசங்கம் முதல் ஏராளமான உபதேச பிரசங்கங்களை பண்ணி வியாதிகளை குணமாக்கி அற்புத அடையாளங்களை செய்து கடைசியிலே பொறாமையினாலே யூதர்கள் ரோமர்களோடு கூட்டு சேர்ந்து இயேசுவை பொய்க்குற்றம் சாட்டி அவரை அடித்து துன்புறுத்தி அவரை சிலுவை சுமத்தி அவரை கொல்கதாவுக்கு இழுத்து போய் கொல்கதாவிலே அவரை 2 கள்ளர்கள் நடுவிலே சிலுவையில் அறைந்து அவரை உபத்திரவப்படுத்தி அவரை மரிக்க செய்தார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பு 13 இடங்களிலே அவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். 40 நாட்கள் இந்த பூமியில இருந்து தரிசனம் கொடுத்து காரணங்களை கொண்டு, குறிப்பிட்ட சில காரணங்களினாலே அவர்களுக்கு முன்பாக இயேசு வெளிப்பட்டு அதன் பின்பு பரலோகத்துக்கு ஆரோகணமாகி போனார். பரலோகத்திலே இப்பொழுது பிதாவின் வலது பாரிசில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் திருச்சபைக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். இயேசு அன்பானவர் தெரியும், வல்லமை உள்ளவர் என்று தெரியும், குணமாக்குகிறவர் என்று தெரியும், அவரே பரம வைத்தியர் என்று தெரியும், அவரே அபிஷேகநாதர், கிறிஸ்து என்றால் அபிஷேகநாதர், அப்போ அபிஷேகநாதர் என்று தெரியும், அவரே மேசியா, எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையான உள் வெளிப்பாடு உண்டோ? உள்ளே நடக்கிற அற்புதம், உள்ளாக இயேசுவை பற்றி வெளிப்பாடு. கண்ணை திறந்திருந்தாலும் சரி, கண்ணை மூடினாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் முகம் பார்த்து வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசன்னத்தின் வாசனையிலே வாழ்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்தோடு பழகி எங்களுடைய உதடு எப்பொழுதும் அவரை குறித்தே சொல்லுகிறது, பாடுகிறது. அந்நிய பாஷைகள் பேசும் பொழுதும் இதயத்திலே இயேசுவை பற்றிய அந்த அன்பின் வேகத்தினாலே அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். அருமையானவர்களே, உள்ளுக்கு அவர் இருக்கிறதினால்தான் அந்த இயேசுவை பிரியப்படுத்துவதற்காக அவருக்கு பிரியமானவற்றை செய்து, அவருக்கு பிரியமான மிக முக்கிய காரியம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது. ஆகவே தான் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். உள்ளுக்கு இருக்கும் ஒரு வெளிப்பாடு தான் தெருக்களிலே போய் இயேசுவை பற்றி அறிவிக்கவோ, ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவர்களுக்காக இதை அறிவிக்கவோ நம்மை தூண்டுகிறது உள் வெளிப்பாடு. ஒரு கோயிலுக்கு போறவர்கள் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. சவுல் எனப்பட்டவன் தாள விழுந்து பவுலாக மாறிய பொழுது அவர் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தாரே. அந்நாட்களிலே கர்த்தர் அவருக்கு உள் வெளிப்பாடு கொடுத்தார் இயேசுவை பற்றி. அந்த 3 நாள் கிடைச்ச உள் வெளிப்பாடு தான் இயேசுவை பற்றி அவர் எழுதுறார் நிருபங்கள்ல. எழுதி எழுதி இயேசுவை பற்றி அவ்வளவு உயர்த்துறார். இயேசுவை பற்றிய உள் வெளிப்பாடு உண்டா? உள் வெளிப்பாடு உண்டா? இயேசுவை பற்றி 4-10 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல ஏதேனும் முடியுமா? அநேகருக்கு முடியாது. இயேசுவை பற்றி நல்ல வார்த்தை வராது வாயில். ரொம்ப கூடி போனா சில ஆட்கள், சில ஊழியக்காரர்கள் அவர் நல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர் என்றதோட நிறுத்திடுவாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. உள் வெளிப்பாடு இருக்குமானால் நமக்கு நல்லா தெரியும். அவரை பற்றி நான் கேட்டது மாதிரி 1/2 மணி நேரமாயிலும் ஆண்டவரே நிறுத்தாம உம்முடைய புகழை நான் அறிவிக்கணும் என்று அறிவித்த. அப்படித்தான் ஆண்டவர் உள்ளுக்கு இருக்கிறவரை தான் நீங்கள் ஆராதிக்கணும். இங்க இருக்கிறவரை ஆராதிக்கணும், உள்ள இருக்கிறவர். அதனாலதான் யாரும் உங்களை நடத்தாமலே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. உள்ளுக்கு சந்தோஷம் உண்டாகும், உள்ளுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு தெளிவு உண்டாகும். அவர் மேல அன்பு பரவசம் பொங்கி பொங்கி என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. உள்ளுக்கு இருக்கிற வெளிப்பாடு எந்த அளவுக்கு இயேசுவை பற்றிய உள் வெளிப்பாடு இருக்கிறதோ அதுதான் தரமான தேவ மனுஷன், தரமான ஊழியக்காரன். அவன் மேல தேவ சபையை கர்த்தர் கட்டுகிறார். If you don't have a revelation of Jesus Christ, you are not worthy to do God's ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றிய நல்ல ஒரு உள் வெளிப்பாடு. பேதுரு இயேசுவோட இருந்தான். மீன் படகு தகப்பன் எல்லாம் விட்டு இயேசு பின்னால வந்தான். இயேசு கிறிஸ்து பின்னால வந்து 3.5 வருஷம் போல அவருடைய உபதேசம் எல்லாம் கேட்கிறான். அப்படி கேட்டுக்கொண்டு ஒரு இருக்கும் பொழுது சீசர்களை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்றாங்க? சிலர் உங்களை எரேமியாங்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அதான் கேட்டார். எல்லாரும் என்ன எரேமியா அது இது சொல்லிட்டு, ஏன்னா நான் செய்கிற கிரியைகளை வெளிப்படையாய் நான் செய்கிற அற்புதங்களை கண்டு என்னை ஏசாயா, எரேமியா, எலியா, தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று அவங்க சொல்றாங்க. பட் வாட் அபவுட் யூ? What is the opinion of you? உனக்கு என்ன தோணுது? என்னை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? உடனே பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன பெர்ஃபெக்ட் வார்த்தைங்கிறீங்க. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது விசுவாசி பாதி வானத்துக்கு ஏறி கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை அவ்வளவு பிடிக்கும். இயேசுவை பற்றி இருக்கிறதுலேயே சூப்பரான வேர்டு அது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதோ பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியிலே எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், பூமியிலே எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும். யாருக்கு பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார்? உள்ளான வெளிப்பாடு கிடைத்த பேதுருவுக்கு. அதனால தான் பிந்தி பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு எழும்பி நின்றான், பிரசங்கம் பண்ணினான். அந்த உள் வெளிப்பாடு அவனை இயேசுவை பற்றி உயர்த்தி பேச வைத்தது. நீங்கள் எல்லாம் துன்பப்படுத்தி சிலுவையில் கொன்ற அவரை நாங்கள் இன்றைக்கு சாட்சியாய் அறிவிக்கிறோம். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார். நாங்கள் சாட்சி, எங்களோட உள் மனது சாட்சி, இயேசுவை பற்றி சாட்சி. இந்த வெளிப்பாடு பிதாவினால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. புஸ்தகம் வாசிச்ச நாங்கள்லாம் ஊழியம் செய்யல. தியாலஜிக்கல் செமினரியில போய் புக்ஸ் வாசித்து நாங்கள் இயேசுவை சேவிக்கவில்லை. எங்களுடைய இதயத்தில் அவருக்குள்ள வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு தான் எங்களை தூய்மையாய் வைக்குது. அந்த வெளிப்பாடு தான் ஆண்டவருடைய சபையை நடத்த வைக்குது. நாங்கள் அந்த வெளிப்பாடு, உங்களுக்கு அந்த உள் வெளிப்பாடை கொடுக்கிறது தான் உள்ளான அற்புதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி 4வது ஒரு காரியம் பார்க்கலாம்.
2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிற உள்ளான விஷயம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I am being crucified with Jesus on the cross. With Jesus on the cross. With Jesus on the cross. I am being crucified. அதுதான் உள்ளுக்கு நடந்த அற்புதம். பிரதர், நீங்கள் இப்படி பாவத்தை வெறுக்கிறீங்களா? எப்படி? How? What happened? முந்தி சண்டை போட்டீங்க, இப்ப சண்டை போடல. என்ன விஷயம்? முன்பு பொல்லாத குணமுடையவராக இருந்தீர்கள், இப்ப ரொம்ப மனுஷன் மாறிட்டீங்களே, என்ன விஷயம்? நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். ஏன்னா குடிக்க உன்னை தூண்டுறேன், நீ குடிக்க மாட்டேங்கிற. பாவம் செய்ய உன்னை தூண்டுறேன், நான் உன்னை அட்ராக்ட் பண்ணுகிறேன், ஆனா என்னுடைய அட்ராக்ஷனுக்கு நீ மசிய மாட்டேங்கிறியே. எப்படி? பிசாசு ஆளை வச்சு அட்ராக்ட் பண்ணுவான். ஆமா, ஆட்களை வச்சு. ஆண்களை அட்ராக்ட் பண்ண ஒரு பெண்ணை உபயோகிப்பான் பிசாசு. ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ண ஒரு ஆம்பளை உபயோகிப்பான். அப்படி பிசாசு உபயோகிக்கிற ஒரு ஆம்பளை பின்னால நீ போகலாமா? அப்படி பிசாசு உபயோகிக்கிற ஒரு பெண்ணை அது பின்னால நீ போகலாமா? பிசாசு வஞ்சிக்கு வசியப்படுத்த பார்க்கிறான். ஆனால் உள்ளுக்கு சிலுவையில் அறையப்பட்டவன், சொல்லுங்கள், உள்ளுக்கு சிலுவையில் அறையப்பட்டவன் எந்த இழுப்புக்கும் அசைய மாட்டான். அவன் கண்களிலே தூய்மை, அவன் சிந்தையிலே தூய்மை, அவன் மொழிகளிலே தூய்மை, அவனுடைய ஆக்ஷன்களிலே தூய்மை, அவனுடைய நடத்தையிலே தூய்மை. உள்ளுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும். பிரதர், நான் இவ்வளவு ஏசுறேனே, நீங்க வாட்டில் இருக்கிறீங்களே, இவ்வளவு உங்களை வேதனைப்படுத்துறேனே, நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் நாட் ரியாக்டிங். நான் ஏசுறேன், நீங்க சும்மா இருக்கிறீங்களே, எப்படி? உள்ளுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதுதான் வார்த்தை. மருமகள் அந்த கத்துறாளே, மாமியார் அம்மாவே நீங்க அவ்வளவு பொறுமையா பைபிள் வாசிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி முடியுது? முந்தியெல்லாம் இப்படி முடியாதே. கண்ணாப்பை எடுத்து மருமக தலையில நங்குன்னு கொடுப்பீங்களே, இப்போ எவ்வளவு மாறிட்டீங்களே, என்ன ஆச்சு? அந்த மருமக இந்த ஏச்சு ஏசுதே, இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. உள்ளுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் தனிமையா சிலுவையில் அறையப்படலை, கிறிஸ்து உடனே கூட. சொல்லுங்க, யாருடனே கூட? கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதுதான் விஷயம். அவன் அடிச்சுட்டானே, நீ திரும்ப அடிக்கப்படாதா? ஏய், அவன் 10 அடி அடிச்சா அட்லீஸ்ட் ஒரு அடியாவது அடி. இதான் உலக பழமொழி. நீ என்னை 10 அடி அடிச்சா நான் அட்லீஸ்ட் உன்னை ஒரு அடியாவது அடிப்பேன் அப்படின்னு சொல்றது உலகம். ஆனா உள்ளுக்கு சிலுவையில் அறையப்பட்டவன் சொல்றான், நீ 10 அடி அடிக்கிறியா, 11வது நாள் அடிச்சுட்டு போ. ஆசை தீர்ந்துச்சா? நான் உன்னை அடிக்க போறதில்லை. சிலர் ஏன் அடிக்க போறதில்லை தெரியுமா? திரும்ப உள்ளுக்கு உடனே ஒரு சத்தம் கேட்கும், நீ இப்ப அடிக்காத, தேவனே அடிப்பார். ஆளை விட்டு அடிக்கிற ஆள் இவங்கெல்லாம். இவங்களா அடிக்க முடியாது, ஆளை விட்டு அடிக்கிறது. தேவனே பார்த்துக்க ஒரு கை. இன்னும் அடுத்த நாள் உபவாச கூட்டத்தில் வந்து சோத்திராண்டவரேன்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு நம்மகிட்ட வேற ஜெபத்துக்கு வந்துருவாங்க. தலையில கை வைக்கும்போது தெரியுது இல்ல, ஆனா அந்த நேரத்தில் சொல்ல மாட்டோம்ல. ஆனா பாருங்க, ஆளை விட்டு அடிக்க மாதிரி ஆண்டவரை விட்டு ஒருத்தனை அடிக்க தேவையில்லை. அதுக்கெல்லாம் அவர் வரமாட்டார். அது ஒரு காலம் இருக்கு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அப்படி செய்தாலும் நம்ம திறப்பில் நின்று ஆண்டவரே அழிக்காதீங்கன்னு சொல்றதுதான் ஸ்டாண்டர்டான கிறிஸ்டியன் லைஃப். ஒருத்தன் நம்மளை தாக்குறான், எப்படி இங்க சகிச்சுக்கிறீங்க? உள்ளுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். லஞ்சம் கொடுக்குறானே, கவர் நிறைய கொண்டாந்து இப்படி கொண்டு நீட்டுறானே, அப்படி வாங்கி இப்படி போட்டுக்கிற வேண்டியதானே. எவ்வளவு தேவை இருக்குது உங்களுக்கு? உங்க வைஃப் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே, பட்டு சாரி, இந்த காசை அதுக்கு பயன்படுத்தலாமே. நான் கொடுக்குறான்ல லஞ்சம், வாங்கினா என்ன? ஒரு மாதிரி இருக்கீங்களே வாங்காம. நாங்கள் வாங்க மாட்டோம். காரணம், எங்கள் கை வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு கூட சிலுவையில். என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்னைக்கு நம்ம கையெல்லாம் அங்கே அடிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் திரும்ப அடிக்க மாட்டோம், நாங்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டோம். நீங்கள் எங்கள் துன்புறுத்துறதுக்கு பதிலாக நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம், பழி வாங்க மாட்டோம், பதிர் செய்ய மாட்டோம். அதனால் நாங்கள் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு துதித்து நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் ஜெபம் பண்ணோம். எத்தனை கஷ்டம் நீங்கள் பட்டிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. காரணம், நீங்கள் அவ்வளோ பேர் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கத்தான். அந்த சிலுவையில் அறையப்பட்ட விசுவாசியாக இருக்க போய் தான் அந்த சிலுவையின் பிரசன்னம் நம்மளை இழுத்து சேர்ச்சில் கொண்டாந்து வைக்குது.
சிலரை நரகத்தின் பிரசன்னம் இழுத்து நரகத்துக்கு கொண்டு போகுது. It draws them directly to the hell fire. எரி நரகத்துக்கு நேர அநேகரை இழுத்துட்டு போகிற இந்த உலகம். ஆனா நமக்குள்ளே நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறனால இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவின் பிரசன்னம் நம்மளை தேவ சபைக்கு அவருடைய மேஜையை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல நாம் வருவதற்கு உதவியாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா.